ஈரான் மீது போர் தொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனாலும் ஒரு 3 நாடுகள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த போரை நான் தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு. எத்தனை நாளைக்கு தள்ளி வச்சிருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பினுடைய தலைக்கு இப்போ ஈரான் விலை நிர்ணயம் செஞ்சுருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், ட்ரம்ப்புக்கு எவ்வளவு ரூபா விலை நிர்ணயம் செய்யலாம்? ஈரான் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, இந்த பணம் யாருக்கு கைமாறி இருக்குது? இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல, அதற்கான விடை தான் இந்த வீடியோ. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 பிரசாத் சிக்னேச்சர் @gmail.com. ஹார்மோஸ் சேஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய புதியதொரு அறிவிப்பு தான் இது. அதாவது பிட்காயினுடைய ஆதரவு பெற்ற கப்பல் காப்பீட்டு முறையை பயன்படுத்தி ஒரு $10 பில்லியன் டைரக்டாக வருமானமாக ஈட்டுவதற்கு இப்போது ஈரானுடைய டெஹரான் ஒரு புதிய முயற்சி ஒன்று ஈடுபட்டிருக்காங்க. அதென்ன கப்பல் காப்பீட்டு முறை? தொடர்ச்சியாக அங்கே வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்துக்குமே இப்போது நம்ம எல்ஐசி பாலிசி போடுறோம்ல, காப்பீடு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதையும் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க ஈரான். அப்போது ஒரே ஒரு விஷயந்தான். எப்படி டைரக்டாக இப்போ கப்பல் வருது, அதற்கான கட்டணம், அதோடு சேர்த்து கப்பல் காப்பீட்டு முறை, இப்படி தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையுமே கட்டணங்களை வசூலித்து பெரிய அளவில் லாபம் தீட்டுறது தான் ஈரானுடைய பிளான். வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இன்னும் பேச்சுவார்த்தை முடிவடையலை. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரி ஒருத்தட்ட 14 பாயிண்ட் கொண்ட ப்ரொபோசல் ஒன்று இப்போ வாஷிங்டனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஈரான். அதனால இந்த போர் அப்படிங்கிறது இப்போதைக்கு அப்படியே நிற்குது. ஆனால் வசூல் வேட்டையில் ஈடுபடுறத இப்போ ஈரான் நிப்பாட்டலை. ஈரான் தொடர்ச்சியாக வசூல் ராஜா MPPS படத்தில் வரக்கூடிய கமலஹாசன் மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்படியே ரஷ்யா பக்கம் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்ய அதிபர் புட்டின் சீனாவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற தகவல். இது தொடர்பாக சீன அதிகாரிகள் ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட புட்டின் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீன அதிகாரிகிட்ட புட்டின் சொல்கிறார், என்னுடைய பேத்தி என்னோட கிராண்ட் டாட்டர் என்ன சீன மொழியை சரளமாக பேசுவாங்களாம். அப்போது இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். புட்டினுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பொதுவெளியில் அறியப்பட்ட ஒரு செய்தி. அது தொடர்பான ஃபோட்டோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் புட்டினுடைய பேத்தி பேரனை பற்றி யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத உலகத்துக்கே யாருக்குமே தெரியாது. சீனாவினுடைய அதிபர் கூட ரஷ்யாவில் அவருடைய டாட்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் தலைவர்களுடைய மகள் தொடர்பான விவரங்கள் சில இடங்களில் மறைக்கப்படும். இப்போது வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மு மட்டும்தான் தன்னுடைய மகள் அடுத்த வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால உலகத்துக்கு காட்டுறாரு. பட் மற்ற நாட்டு தலைவர்கள்லாம் அவ்வளோ எளிமையாக காட்டிக்கிட்டது கிடையாது. ட்ரம்பினுடைய வாரிசுகள் நீங்கள் அறிஞ்ச ஒரு விஷயம்தான், அமெரிக்கா ஒரு சேஃபான நாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பிரகடனப்படுத்திப்பாங்க. பட் ரஷ்யா போர் மேகம் சூழப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்ய அதிபருடைய அந்த ஜென்ரேஷன் இது வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு யாரும் தெரியாது. ஸோ அவங்களுடைய கிராண்ட் டாட்டர் பற்றின விவரங்களை முதன்முறையாக பொதுவெளியில் பகிர்ந்திருக்கிறாரு புட்டின். அவங்களுக்கு சீன மொழி சரளமாக தெரியும் அப்படின்னு. எனக்கும் சீன மொழியை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆசை இருக்குது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சீன மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். யார் யாருக்கிட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்குன்னு முதல்ல நமக்கு தெரியுமா? இது தொடர்பாக IAEA ஏகப்பட்ட ஆவணங்களை வெளியிட்டிருந்தாலும் இஸ்ரேல் கிட்டயே 300 வகையான அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போது துருக்கியினுடைய ஓய்வு பெற்ற கர்னல் இப்ராஹிம் கிலிச் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். அப்போ இந்த நாடுகள்லாம் அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்கல்ல, அவங்க அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் போது அமெரிக்கா குறுக்கிடலை. மாறாக
ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே அவங்க மீது போர் தொடுக்கிறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. இஸ்ரேலிடம் அது இருக்குது அப்படின்னா ஈரான், துருக்கி, எகிப்திடமும் அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். இது அவருடைய ஆசையா இல்லை நிஜமாகவே ஈரான்ட்டையும் துருக்கிட்டையும் எகிப்திட்டையும் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரெண்டு வகையாக புரிஞ்சுக்கலாம். ரெண்டு சைட்லையுமே நான் சொல்லிட்டேன். ஈரான் போரால நமக்கு மட்டும்தான் பிரச்சனையா? உலகம் முழுவதும் பிரச்சனை தான். அதுவும் ஐரோப்பிய நாடுகளில் லண்டன் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. யூகே அப்படிங்கிற அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 70,000 பவுண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விவசாயிக்குமே இவ்வளவு செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத டெலகிராஃப் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பட்டியலிட்டிருக்காங்க. பாரசீக வளைகுடாவில் ஏற்படக்கூடிய மோதல்னால விவசாயத்துறை முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது யூகேல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. பெரிய அளவிலான விலையேற்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படுறாங்க. ஸோ இது இங்கே மட்டும் கிடையாது, உலகளாவிய அளவில் விவசாயிகளுக்கு அந்த உர விற்பனையாகட்டும், விதைகளாகட்டும், இது எல்லாமே கிடைக்கிறதுல ஏகப்பட்ட தட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. ட்ரம்ப் கிட்ட ஒரு 3 நாடுகள் மிக முக்கியமான கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்களாம். அது என்னன்னா, ஈரான் மீதான போரை வந்து நிப்பாட்டுங்க தற்காலிகமா அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வச்சாங்களாம். இந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு போர் புரிகிறத ஒரு 3 நாளைக்கு தள்ளி வைக்கிறாரான் ட்ரம்ப். காரணம் என்னென்னா, 3 நாடுகள் என்னிடம் கோரிக்கை வைத்தது. அதில் ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று கத்தார், 3வது UAEன்னு சொல்லப்படக்கூடிய அந்த எமிரேட்ஸ் கண்ட்ரிஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் 3 நாட்களுக்கு நான் திட்டமிட்டிருந்த தாக்குதலை நிறுத்துறேன் அப்படிங்கிறத இப்போ ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அப்படிங்கிறது, இந்த குஷ்னர் யார், ட்ரம்பினுடைய மருமகன் இருக்கார்ல, அவர் பாரசீக வளைகுடா முழுவதும் இருக்கக்கூடிய அரச வம்சத்தினருக்கு தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மூலிமா சாட் வந்து அடிக்கடி பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காராம். அது எதற்காக அப்படின்னா, இந்த போர் வந்து நடத்தலாமா வேண்டாமா, நடத்தினா என்ன ப்ராப்ளம் வரும், செகண்ட் வார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குஷ்னர் அப்படிங்கிறவருடைய பங்கு நிறுவனம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து அபினிட்டி பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது. இது $6.2 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை நிர்வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு அதில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், அமெரிக்க பொருட்கள் மீதான ரேட்டுங்கிறது அதிகமாக விற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமான அளவில் ஷேரை வந்து பதிவு செய்கிறாங்க அப்படிங்கிறது. இதில் ஏகப்பட்ட லாபங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. போர் தொடங்கிருச்சு அப்படின்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குங்கிறதுனால இப்போவே தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களையும் விற்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் ப்ராடக்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட அமெரிக்கன் ப்ராடக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போது இன்பிட்வீன் கேப்பில் லாஸ்ட் 1 மந்த்தாக ஜாஸ்தியாக இருக்குங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாக இருக்குது. ஸோ இதை ஷேர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை மையப்படுத்தி இப்போது ஜேடி வான்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்போட நாங்கள் உட்காந்து பேசினதில், ட்ரம்பினுடைய மருமகன் நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசினதில், நாளை திட்டமிடப்பட்டிருந்த ஈரான் மீதான தாக்குதல், அதாவது டியூஸ்டே வந்து மார்னிங் வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்து நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. திங்கக்கிழமை சரியா, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அட்டாக்கை வந்து நடத்துறதுக்கு ஒரு நடத்தப்பட்ட அந்த திட்டம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஜேடி வான்ஸ் வந்து சொல்லியிருக்கார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பங்குச்சந்தை, அதோடு சேர்த்து 3 நாடுகள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையும் கூட. ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மட்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ள கடலடி கேபிள்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கண்டம் விட்டு கண்டம் நீங்கள் ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவைங்கிறது இன்டர்நெட்டு. நீங்கள் உலகளாவிய அளவில் செய்திகளை நீங்கள் பார்த்துக்கிறதுனாலையும் சரி, உங்களை எங்கேயோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்க்கணும்னாலும் சரி, இன்டர்நெட் ரொம்ப அவசியமான ஒரு தேவை. உலகம் ரொம்ப சுருங்கிருச்சு அப்படிங்கிறது இன்டர்நெட் வந்ததற்கு பிறகு தான். அப்படிப்பட்ட அந்த இன்டர்நெட்டை நாங்கள் 1 மணி நேரத்துக்கு 5 லட்சம் ஜிகாபைட் தரவுகளை பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த வழித்தடம்ங்கிறது ஹார்மோஸ் நீரிணைக்கு கீழே தான் இருக்குது. அந்த வழித்தடத்தை நாங்கள் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால் இன்டர்நெட்டையே பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஈரான் மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துறதுக்கு பின்னாடி அவங்க சில வியாபார நுணுக்கங்களை கையாண்டிருக்காங்க. அமெரிக்கா தன்னுடைய ப்ரொபோசல் மீது சைன் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. நிறைவேறுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வேர்ல்டுடைய அந்த உணவு சங்கிலி அப்படிங்கிறதே கட்டாக போகுது அப்படிங்கிற அச்சம் வந்து இப்போ எல்லா நாடுகளுக்கும் வந்துருச்சு. 8 பில்லியன் பீப்பாய்கள் அளவிற்கான எண்ணெய் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. 2வது, பாப் எல் மண்டிப் அப்படிங்கிற அந்த ஹார்மஸ் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செங்கடலுக்கு பக்கத்தில் இருக்குது.
ஸோ தொடர்ச்சியாக ஹவுதிகளுடைய துணையோடு ஏமனில் இந்த காரியத்தை ஈரான் செஞ்சு முடிப்பாங்க. இதை செஞ்சாலும் செங்கடல் ஏரியா க்ளோஸ் பண்ணப்பட்டாலும் சூயஸ் கால்வாய் வரைக்கும் பெரிய அளவிலான பிரச்சனைகள்ங்கிறது ஏற்படும். என்ன ப்ராப்ளம்னா, எகிப்து கட்டணம் வசூலிக்கிறாங்க சூயஸ் கால்வாய் தாண்டி போகக்கூடிய கப்பலுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் நாங்கள் வசூலிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லக்கூடிய விஷயம். பட் இதுக்கு அமெரிக்கா திடுதுப்புன்னு வந்த ப்ரொப்போசல்னால ஈரான் போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை அமெரிக்கா எதிர்பார்க்கல. ஸோ போர் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வச்சு விளையாட ஆரம்பித்தாங்க ஈரான். இதுதான் அமெரிக்காவுக்கான பெரிய தலைவலி. இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது போர் அல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ அந்த இடத்துல தான் MQ-9 ரீப்பரை இப்போது ஹவுதிகளும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுவும் இப்போ பிரச்சனையாக மாறி நிற்கிது. ஆக மொத்தத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் ட்ரம்ப்பு இப்போ திண்டாடிக்கிட்டு இருக்காரு. இந்த 14 பாயிண்ட் என்னங்கிறத இன்ன வரைக்கும் உலகத்துக்கு யாருமே சொல்லலை. ஸோ பாகிஸ்தான் சைடில் இருந்து கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த 14 பாயிண்டில் ஈரான் என்ன எழுதி கொடுத்துருக்காங்கங்கிற விவரம் இன்ன வரைக்கும் வெளியிடப்படலை. அது ரொம்ப ரகசியமாகவே வச்சுருக்காங்க. அமெரிக்கா அதை ரிவீல் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அது என்னன்னு தெரிய வரும். உலகத்திட்ட இருந்து ஈரானை தனிமைப்படுத்திட்டதா அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தான் உலகத்திலிருந்து முழுவதுமாக தனிமைப்பட்டு கிடக்குது அப்படிங்கிறத இப்போ ஈரான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நேட்டோ கூட்டணியை உடைச்சிட்டோம். அது மட்டும் கிடையாது, ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தங்களுக்குள்ள மோதிக்கிற இப்போ தொடங்கியிருக்காங்க. ரெண்டாவது, ஜெர்மனியிலேருந்து அவங்க ரொம்ப காலமாக வச்சுருந்த அந்த 5000 ட்ரூப்ஸையும் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்கா. இதை எல்லாமே திருப்பி பெறுவது அமெரிக்கா சைடில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஈரான் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த ப்ரூஃப் எதுவும் வேண்டாம். ஸோ உங்களுடைய நட்பு பங்காளிகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க ஈரான். இது வரைக்கும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் அமெரிக்கா சொன்னால் கேட்பாங்க. இன்றைக்கி தேதிக்கு ட்ரம்ப்பை யாருமே மதிக்கிறது இல்லை. இதுவும் ஒரு பெரிய தோல்வியாக அமெரிக்காவுக்கு பார்க்கப்படுது. அயத்துல்லா அலி கமினி இவர் கொலை செய்யப்பட்டுவதற்கு பழிவாங்குவதற்காக ஈரான் ஒரு பெரிய வாரம் நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பக்கம். மினாப்பில் 168 குழந்தைகள் இறந்தது ஒரு பக்கம். இது எல்லாமே படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள். இதற்கு பழிவாங்குவதற்காக ஈரான் எத்தகைய போருக்கும் தயாரெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அடுத்த கட்டமாக ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு இந்த 2 பேரை நரகத்துக்கு அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இதில் $58 மில்லியன் இவங்க 2 பேரையும் கொலை செய்பவர்களுக்கு சன்மானமாக வழங்கப்படும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இது சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். அது மட்டும் கிடையாது, இதை மசோதாவை தாக்கல் பண்ணி ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அவங்க பிளான் வச்சுருக்காங்களாம். பாருங்களேன், ஒரு நாடாளுமன்றத்தில் பேசப்படக்கூடிய விஷயம் இதுவா? நாடு வளரணும் அப்படிங்கிறத விட நாட்டை அழிச்சவங்களை அழிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான விவாதமாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு படுகொலை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை ஈரான் அரசு மேற்கொள்ள போகுதான். இதுவும் இம்பார்ட்டண்டான செய்தி தான். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.